இன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கிய செய்திகள். ஊழியர்களின் உடல் நலனில் முதலீடு செய்யும் சிறிய நடுத்தர நிறுவனங்கள் இனி பணியிட பாதுகாப்பு சுகாதார மன்றம் உள்ளூர் காப்புறுதி நிறுவனமான சிங்லைஃப் இடையேயான புதிய கூட்டு முயற்சியின் கீழ் குழு காப்புறுதி சந்தாக்களில் குறைந்த கட்டணத்தை செலுத்தலாம். போலி சொத்து முதலீட்டு திட்டம் மூலம் தம் மனைவியுடன் சேர்ந்து அவரின் முன்னாள் காதலனை 220,000 வெள்ளி ஏமாற்றிய எரிக் ஆங் சீவைக்கு ஈராண்டு 4 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவரது மனைவி ஃபெலிஷா டே பீலிங்க்கு ஈராண்டு 1 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அறிவியல் ஆணையத்தால் 5 வெவ்வேறு முறை மின் சிகரெட்டுகளுடன் பிடிபட்ட 15 வயது சிறுவனுக்கு நீதிமன்றம் 24 மாதங்கள் சிங்கப்பூர் சிறுவர் இல்லத்தில் தங்குவதற்கு உத்தரவிட்டுள்ளது. புதிதாக திறக்கப்பட்டுள்ள சிங்கப்பூர் கடல்சார் காட்சியகம் நாட்டின் சுற்றுலாத் துறையை மேம்படுத்துவதோடு சுற்றுச்சூழல் சார்ந்த இலக்குகளை எட்டவும் பங்களிக்கும் என்று நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் ஃபூ தெரிவித்துள்ளார். 21 முதல் 59 வயதுடைய 1.15 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூரர்கள் 600 வெள்ளி SD60 பற்று சீட்டுகளை பெற்றுள்ளனர். இந்த பற்று சீட்டுகளை உணவங்காடிகள், அக்கம் பக்க கடைகள் மற்றும் பேரங்காடிகள் உட்பட CDC பற்று சீட்டுகளை ஏற்கும் 23,000க்கும் மேற்பட்ட வணிகங்களில் பயன்படுத்தலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக நந்தன் சிவபிரகாஷ்.